ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி வந்து எங்கள் ஊரோட கிளைமேட் இப்படி தாங்க இருக்குது. உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் லைட்டாக மழை தாங்க. ஆனால் மத்தியானம்லாம் நல்லா மழை வருன்ற மாதிரி தான் இருக்குது. எங்கள் நீலகிரிக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. நாளையிலேருந்து மழை வருமா என்னான்னு தெரியல. ஆனால் அன்றைக்கி போன வாரம் இதே தான் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தாங்க. ஆனால் மழையெல்லாம் அவ்வளோ வரலைங்க. இன்றைக்கி வந்து நியூஸில் அந்த மாதிரி கொடுத்துருக்கா. ஆனால் வருமா இல்லையான்னு தெரியலைங்க. ஸோ இன்றைக்கி காலையில் நாங்கள் என்னென்ன பண்ணோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். என் மகனை வந்து இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு அனுப்பலைங்க. அவனுக்கு இன்றைக்கி கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டா, அதனால் அனுப்பலை. நாளையிலேருந்து அனுப்பலான்னு சொல்லிட்டு தான் அவனை வீட்டில் இருக்க சொல்லிட்டோங்க. ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் என்னென்ன பண்ணியிருக்காங்கங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி காலையில் வந்து நேற்று நைட்டு வந்து செஞ்ச சப்பாத்தி இருக்குதுங்க. அதனால் நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம் இன்றைக்கி. அதனால் வேறு எதுவுமே பண்ணல. இது வந்து புடலங்காயும் அப்புறம் பருப்பு பாசிப்பருப்பு 2 போட்டு ஒரு கிரேவி மாதிரி ஒரு பொரியல் மாதிரி செஞ்சுருக்கோங்க. அப்புறம் வந்து சாதம் பண்ணிட்டோம். நாங்கள் மேக்ஸிமம் வந்து இதுதான் சாப்பிட்ணுங்கிற அந்த வரைமுறைலாம் எங்களுக்கெல்லாம் கிடையாதுங்க. என்ன செய்கிறோமோ அதை சாப்பிட்ருவோம். காலையில் தான் டிஃபன் தான் சாப்பிட்ணும், மத்தியானம் சாப்பாடு தான் சாப்பிட்ணுங்கிற அந்த வரைமுறைலாம் எங்களுக்கெல்லாம் கிடையாதுங்க. இப்போ வந்து பருப்பு சாம்பாருங்க. இந்த சாப்பாடும் அப்புறம் பருப்பு சாம்பாரும், இந்த சப்பாத்தி நேற்று நைட் செஞ்ச சப்பாத்தி இருந்துச்சுங்க. இதை தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன டிஃபன் செஞ்சீங்கங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தான் ஏற்கனவே நிறைய வீடியோலாம் சொல்லியிருக்கேங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக டேலண்ட் இருக்குங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஆசை பாசம்னு தனித்தனியாக இருக்குங்க. ஆனால் ஒருத்தருக்கு நல்லா பலசாலியாக இருப்பாங்க, ஒருத்தர் வந்து புத்திசாலியாக இருப்பாங்க, ஒருத்தர் வந்து நல்லா என்ன சொல்கிறது, அவருக்கு ஒரு ராசி உள்ள ஆளாக இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிராதுங்க. அவங்கவங்களுக்கு என்னென்ன டேலண்ட் வச்சுருக்காங்க அதுதான் கிடைக்கும். அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தான் வாழ்க்கைங்க. அதை விட்டுட்டு என்ன மாதிரி நீ வரணும், உங்களை மாதிரி நான் வரணும், அந்த மாதிரியெல்லாம் நினைக்காதீங்க. அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. அதனால் நம்மக்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ அதை வந்து வெளியே கொண்டுட்டு வந்துட்டு நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ அந்த மாதிரி இருந்துட்டு போங்க. ஏன்னா அடுத்தவங்க ஒரு ஏதாவது பேசினாலும் என்ன பண்ணாலும் அதை காதில் வாங்கிக்காதீங்க. நம்ம எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துட்டு போயிட்டே இருங்க. இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருங்க. அப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுங்க. இல்லாட்டி நம்ம அடுத்தவங்கள விசாரித்தா அவங்க நம்மளை விசாரிப்பாங்க. அக்கறைக்கு இக்கரை பச்சைதாங்க அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போது அந்த மாதிரி நீங்கள் நினைக்காம சந்தோஷமாக இருங்க. இப்போ வந்து என் தம்பிக்கு வந்து இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கேன். அவன் என்ன ரியாக்ஷன் காட்டுறானோ பார்க்கலாங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. என் தம்பி சொல்லிட்டா போல் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வாங்க எங்கள் கூட சாப்பிட்லாம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.